தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியாகி இன்று தாய் திருச்சபையானது திருத்தூதர்களான புனித சீமோன் மற்றும் யூதா இவருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இயேசுவின் தனிப்பட்ட அழைப்பை பெற்று அவரோடு நடந்து அவருடைய அன்பை சுவைத்து அவருடைய சாட்சிகளாய் வாழ்ந்து மறை சாட்சிகளாக தன் உயிரை இந்த புனிதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் நாமும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவரோடு இணைந்து அவருடைய ஆலயமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளிலே வாழ முற்படுவோம். அன்பு சொந்தங்களே, கட்டிடமாய் இருப்பது உறைவிடமாய் மாற்றப்பட வேண்டும். கட்டிடம் என்பது பல்வேறு கூறுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். சிமெண்ட், மணல், கல், மரம் இவற்றையெல்லாம் கொண்டு ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அது பயன்பாட்டுக்கு வந்தால்தான், அதிலே மக்கள் தங்கி வசிக்கின்ற பொழுதுதான், அவருடைய தேவைகளுக்கு ஏற்றார் பொழுது அது பயன்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய நிறைவை எய்கின்றது. அதேபோல்தான் நம்முடைய உடல் என்கின்ற இந்த கட்டிடமும் கடவுளால் பயன்படுத்தப்பட வேண்டும். கடவுளுடைய ஆவியார் தங்கியிருக்கின்ற இல்லமாய் மாற்றப்பட வேண்டும். நாம் கடவுளுடைய உறைவிடமாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான அர்த்தத்தை தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பவுலடியார் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி காட்டுகின்றார். தொடக்க நூலை படிக்கின்ற பொழுது கடவுள் மண்ணால் மனிதனை உருவாக்குகின்றார். வெறும் மண் பிண்டமாகத்தான் அவன் இருந்தான். எதுவரை? அவனுடைய நாசியிலே ஆண்டவர் தன் ஆவியை ஊதும் வரை. அவனுடைய நாசியிலே தன் ஆவியை ஊதியுடன் அவன் உயிர் பெற்றான், மனிதன் என்று அவன் மாற்றப்பட்டான். இப்படி மாற்றப்பட்ட அவனிலே கடவுளுடைய ஆவி தங்கி இருந்ததினாலே கடவுளுடைய இல்லிடமாய் அவன் இருந்தான். அந்த இல்லிடத்தை அவன் பால்படுத்தினான். சொல்வதை போல, என் உறைவிடத்தை கல்வர் குகையாக மாற்றிவிட்டீர்களே என்று சொல்லுவாரே, அதே போல மனிதன் பாவத்தினாலும் குறைகளினாலும் இந்த உலக ஈர்ப்புகளினாலும் அவருடைய உறைவிடமாயிருக்கின்ற நம்முடைய உள்ளம் என்கின்ற ஆலயத்தை மாசுபடுத்தி விட்டார். 1 யோவான் 1:7-8 அடிப்பதை போல, இயேசுவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கும் என்பதை போல, எசேயா புத்தகம் 1:18 படிப்பதை போல, உன்னுடைய பாவங்கள் செந்தூரம் போல கரைபடிந்து கிடந்தாலும் அதை தூய மணி போல வெண்மையாக்குவேன் என்று சொன்ன கடவுள் நம்மீது தன் இரத்தத்தை ஒழிந்து அவருடைய உறைவிடமாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற நம்முடைய உடலாகிய ஆலயத்தை, நம்முடைய ஆன்மா என்கின்ற ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார், சுத்தப்படுத்துகின்றார். எப்படி? ஆலயத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சாட்டையை விண்ணி அங்கே அவர்களை துரத்தி அடித்ததை போல ஒரு சில நேரங்களில் ஒரு சில கசப்பான அனுபவங்கள் வழியாகும் கடவுள் நம்முடைய வாழ்வில் இருக்கிற தீமைகளை நம்மிடம் இருந்து எடுத்து போட விளைகின்றார். அப்படி அவருக்கு நாம் ஒத்துழைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அவருடைய இல்லமாய் மாற்றப்படுகின்றது. இதைத்தான் பவுலடியார் சொல்லுவார் 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் கடவுளுடைய ஆவியார் தங்கி வசிக்கின்ற அவருடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுவார். ஒவ்வொருவரும் கடவுள் தங்கி வசிக்கின்ற இல்லமாயிருக்கின்றோம். இந்த உறைவிடத்தை எப்படி கடவுள் கட்டியிருக்கின்றதை மிக அழகாக பவுலடியார் இன்றைக்கு சொல்லி காட்டுகின்றார். ஒன்றாவதாக, திருத்தூதர்களையும் இறைவாக்கினர்களையும் கொண்டு அடித்தளமாக கொண்டு கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார். திருச்சபையோடு, திருச்சபையினுடைய திருத்தந்தையர்களோடு மற்றும் புனிதர்களோடு
மற்றும் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாய் இருக்கின்றோம். இந்த கட்டிடத்திலே இயேசு குடி வருகின்றார். அவரோடு இணைகின்ற பொழுது நாம் தூய ஆவி தங்கி வசிக்கிற இல்லமாய் மாற்றப்படுகிறோம். இப்படி மாற்றப்படுகின்ற பொழுது திருப்பாடல் 84:1 படிப்பதை போல, படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையானது என்று சொல்வதை போல நம்முடைய உள்ளமும் நம்முடைய உறைவிடம், இயேசுவின் உறைவிடமும் அருமையானதாய் மாற்றப்படுகிறது. ஏனெனில் அதை மாற்றுவது கடவுள். அதைதான் திருவெளிப்பாடு புத்தகம் 21:3 சொல்லுகிற பொழுது, கடவுளோட உறைவிடம் மனிதர்கள் நடுவில் இருக்கின்றது, அவர்கள் மத்தியிலே கடவுள் குடியிருப்பார், கடவுள் அவர்களோடு இருப்பார் என்று சொல்லப்படி, இப்படி கடவுளுடைய உறைவிடமாய் நம்முடைய உள்ளம் மாற்றப்படுகின்ற பொழுது என்ன நாம் ஆசீரை பெற்றுக்கொள்கின்றோம். திருவெளிப்பாடு புத்தகம் 21:4 படிக்கின்ற பொழுது, கடவுளுடைய உறைவிடம் அவள் மத்தியிலே இருப்பதினாலே அங்கே அழுகை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, இரவுக்கு இடமில்லை, சாத்தானின் சோதனைகளுக்கு இடமில்லை, எல்லா நிலைகளும் எடுக்கப்பட்ட மக்களாய் நாம் மாற்றப்படுகின்றோம். இயேசு நம்மத்தில் உரைகின்ற பொழுது, இயேசு உறைவிடம் நம்மிலே வருகின்ற பொழுது, நாம் இயேசுவில்லால் கட்டப்பட்ட அவரை இல்லமாய் மாற்றப்படுகின்ற பொழுது எதுவும் நம்மை தாக்காது. அதைதான் மத்தேயு 7 சொல்லி இருப்பார். புயல் எழுந்தது, பெரு வெள்ளம் வந்தது, அது அந்த வீட்டின் மேல் மோதியது, அந்த ஈற்றுக்கு அழிவு இல்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்றால் பாறையின் மீது கட்டப்பட்ட இல்லமாய், இயேசு என்கின்ற பாறை மீது கட்டப்பட்ட இல்லமாய், இயேசுவை தாங்கின இல்லமாய் என்னுடைய உள்ளம் மாறி இருக்கின்றது. ஆகவே இத்தகைய அருள் பெற்ற மக்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரோடு இணைந்து வாழ்ந்திடுவோம், இறையாசி நிலைத்திடுவோம். கடவுள் உங்களோடு எங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நாள் முழு ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீ